ஜோகூர் இந்திய சமூகம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் குறித்து ஜோகூர் மந்திரி புசாரும் மாநில தேசிய முன்னணி தலைவருமான ஒன் ஹாஃபிஸ் கசியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டன. ஜோகூர் அம்னோ தொடர்பு குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜோகூர் மஇகா தலைவரும் கஹாங் சட்டமன்ற உறுப்பினருமான PR வித்யானந்தன் தலைமையில் ஆட்சிக்குழு உறுப்பினரும் மஇகா தேசிய இளைஞர் பிரிவின் தலைவருமான K ரவீன்குமார், ஜோகூர் மாநில மஇகாவின் நிர்வாக குழு உறுப்பினர்கள், மாநில இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவின் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். ஜோகூரில் உள்ள ஊராட்சி மன்றங்களில் மட்டுமின்றி அம்மாநிலத்தில் உள்ள மாவட்ட அலுவலகங்கள் உட்பட மாநில அரசு துறைகளில் இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளையும் இந்த சந்திப்பின் போது வித்யானந்தன் மந்திரி புசாரிடம் முன்வைத்தார். மேலும் GLC எனப்படும் ஜோகூர் மாநில அரசாங்க நிறுவனங்களின் இயக்குனர் வாரிய குழுவில் மஇகா பொறுப்பாளர்களுக்கு வாய்ப்பளிப்பது, மேலவை உறுப்பினராக நியமிப்பது, ஜோகூரில் இந்திய மக்கள் அதிகமுள்ள மாவட்டங்களில் ஊராட்சி மன்ற இடங்களுக்கும் மஇகா பிரதிநிதிகள் நியமிப்பது என்ற கோரிக்கைகளும் இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்திய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், இந்திய குத்தகையாளர்களுக்கு குத்தகை திட்டங்கள் மற்றும் வழிபாட்டு மையங்களுக்கான மானியங்கள் வழங்குவதிலும் ஜோகூர் மாநில அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வித்யானந்தன் கேட்டுக்கொண்டார். இந்திய சமூகத்திற்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுவையும் அவர் மந்திரி புசார் ஒன் ஹாஃபிஸ் கசியிடம் வழங்கினார். இதனிடையே இந்தியர்களின் நலன்களுக்காக மஇகா தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது குறித்து மந்திரி புசார் தமது பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார். கடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய முன்னணியின் வெற்றிக்கு மஇகா ஆற்றிய பங்கிற்காகவும் வழங்கிய ஆதரவுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு ஜோகூர் இந்தியர்களின் நலன்கள் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மஇகா எழுப்பிய விவகாரங்களை ஜோகூர் அரசாங்கம் கவனம் செலுத்தி கட்டம் கட்டமாக தீர்க்க முயற்சிக்கும் என்றும் ஒன் ஹாஃபிஸ் தெரிவித்தார். ஜோகூர் மந்திரி புசாருக்கும் மாநில மஇகா நிர்வாக குழுவுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பு நல்ல நட்புறவு மற்றும் புரிந்துணர்வுக்கு அடித்தளமாக இருந்ததாக ஜோகூர் மாநில செயலாளர் வடிவேலு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஸ்லாங்கூர் குவாலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மலாய்க்காரர் ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு DAP பரிசீலிக்க வேண்டும் என ஸ்லாங்கூர் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் துணைத் தலைவர் புர்ஹான் அமான் ஷா கோரிக்கை விடுத்துள்ளார். குவாலகுபுபாரு இடைத்தேர்தலில் மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் மலாய் வேட்பாளரை நிறுத்த DAP பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த தொகுதியில் உள்ள மலாய்க்கார வாக்காளர்கள் அதிகமாக இருப்பதையும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையையும் மேற்கோள் காட்டி இது பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று தாம் தனிப்பட்ட முறையில் நம்புவதாக புர்ஹான் கூறினார். இந்த இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியினர் பல விவகாரங்களை எழுப்பக்கூடும் என்பதால் அந்த தொகுதியை தற்காத்துக் கொள்வது உத்தரவாதம் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இடைத்தேர்தல் கவனத்தின் மையமாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்த்ததால் வேட்பாளர் முழுநேர அரசியல்வாதியாக இருப்பதை விட தொழில்முறை நிபுணராக இருக்க வேண்டும் என்று புர்ஹான் கூறினார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த DAPயின் லீ கி ஹியோங் மார்ச் 21ஆம் தேதி புற்றுநோயினால் இறந்ததை தொடர்ந்து குவாலகுபுபாரு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி குவாந்தான் சுங்கை ஈசாப்பில் உள்ள துரித உணவு விற்பனை நிலையத்தின் வாடிக்கையாளரை தூண்டிவிட்டு மிரட்டியதாக கூறப்படும் இராணுவ வீரர் மற்றும் வங்கி குமாஸ்தா உட்பட 5 விசாரணைக்கு உதவும் பொருட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். குவாந்தானில் வசிக்கும் இவர்கள் அனைவரும் 27 முதல் 43 வயதுக்கு உட்பட்டவர்கள். இவர்களில் 4 இதற்கு முன் போதைப் பொருள் குற்றச்சாட்டு பின்னணியை கொண்டவர்கள் என மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஒன் முகமது ஜஹரி ஒன் உசு தெரிவித்தார். ஏப்ரல் 12ஆம் தேதி இரவு மணி 10:25 அளவில் மாரான் பண்டார் புசாட் ஜிங்காவின் வர்த்தகரான 40 வயது புகார்தாரர் தனது குடும்பத்துடன் கடைக்கு சென்ற போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அந்த கடைக்குள் உள்ளே செல்வதற்கு முன்
துரித உணவை புறக்கணித்து வரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் பல்வேறு நபர்கள் தம்மை அழைத்ததாகவும் அந்த வளாகத்திற்கு வெளியே வந்து அவர்களை அணுகிய போது அவர்களில் ஒருவன் அவதூறான வார்த்தைகளில் திட்டியதோடு தமக்கு ஆத்திரத்தை தூண்ட முயன்றதால் அவர்களை புறக்கணித்துவிட்டு கடை வளாகத்திற்குள் திரும்பிச் சென்றுள்ளார். பின்னர் அவரும் அவரது குடும்பத்தினரும் கடையை விட்டு வெளியேறிய போது அந்நபர்கள் அவரை திட்டி அவமானப்படுத்தினர். அவர்களில் ஒருவன் தலைக்கவசத்தை கையில் பிடித்துக்கொண்டு அதனை மற்றொரு நபரிடம் கொடுத்ததோடு தாக்கப் போவதாக மிரட்டியுள்ளார். அதன் பிறகு அங்கிருந்து வெளியேறிய அவர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நால்வர் ஏப்ரல் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாகவும் காரை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வான் முகமது ஜஹாரி தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பிரபல தனியார் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை நிபுணரின் அலட்சியத்தால் தனது 2 கால்களும் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த மருத்துவமனைக்கு எதிராக ஷா அலாம் மாநகர மன்றத்தின் உதவி பொறியியலாளரான 41 வயதுடைய இஸ்மான் இப்ராஹிம் இழப்பீடு வழக்கு தொடுத்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன் அப்பெண்டிசைட்டிஸ் பாதிப்பினால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். ஆனால் மருத்துவரின் அலட்சியத்தால் நான் என் கால்களை இழந்தேன். மருத்துவர் முக்கிய இரத்த நாளங்களை துளைத்து கட்டிய போது அறுவை சிகிச்சை சரியாக நடக்கவில்லை. இதனால் 2 கால்களும் கருப்பாக மாறியது என்று இஸ்மான் இப்ராஹிம் ஷா அலாமில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனுவை தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தாம் மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் அங்கு தனது உயிரை காப்பாற்ற 2 கால்களும் தொடை வரை துண்டிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் தனது மனைவி 4வது குழந்தையுடன் கர்ப்பமாக இருந்தார். தொடக்க கட்டமாக இழப்பீடு கோரிக்கை 55 மில்லியன் ரிங்கிட்டாக இருந்த போதிலும் செயற்கை கால்களுக்கான உண்மையான செலவுகளை பெறுவது உட்பட தமது கட்சிக்காரரின் நலனை உறுதிப்படுத்தும் கோரிக்கையை மீண்டும் தாக்கல் செய்ய போவதாக இஸ்மானின் வழக்கறிஞர் ஃபிர்ஹான் முகமது தெரிவித்துள்ளார். வாதி இயல்பு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கான நடவடிக்கை அடுத்த மாதத்திற்குள் எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். பாசிர் மாசில் கம்புங் குலாம் தொக் உபானில் கிணறு தோண்டிய போது மண் சரிந்ததால் 6.1 மீட்டர் ஆழத்தில் இளைஞர் ஒருவர் புதையுண்டதால் மரணமடைந்தார். நேற்று மாலை மணி 6:17 அளவில் நிகழ்ந்த அந்த துயரச் சம்பவத்தில் 23 வயதுடைய முகமது கைருல் ஜெஃப்ரி மாரூஃப் என்பவர் இறந்ததாக அடையாளம் காணப்பட்டது. மண்வாரி இயந்திரத்தின் உதவியோடு தீயணைப்பு மற்றும் மீட்புப்படை வீரர்கள் அவரது உடலை மீட்டனர். பொதுமக்களிடமிருந்து தகவல் அறிந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கு பின்னர் புதையுண்டவரின் உடலை மீட்டதாக பாசிர்மாஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் முகமது அஸ்மி ஹுசேன் தெரிவித்தார். அயோத்தியாவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் 1 அல்லது 2 நிமிட எரிபொருள் மீதம் இருந்த நிலையில் சண்டிகாரில் தரையிறங்கியதாக டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவின் துணை கமிஷனர் சதீஷ்குமார் கூறியதை அந்த விமான நிறுவனம் மறுத்துள்ளது. மாற்று விமான நிலையத்திற்கு திருப்பிவிட எல்லா நேரங்களிலும் போதுமான எரிபொருளை விமானம் கொண்டிருந்தது. ஏப்ரல் 13ஆம் தேதியன்று அயோத்திக்கும் டெல்லிக்கும் இடையே சேவையில் ஈடுபட்ட இண்டிகோ விமானம் RE-27-2 டெல்லியில் மோசமான வானிலை காரணமாக சண்டிகாருக்கு திருப்பிவிடப்பட்டது. அந்த விமானத்தின் விமானி வழக்கமான நடைமுறைக்கு ஏற்பவே சண்டிகாரில் அந்த விமானத்தை தரையிறக்கியதாகவும் இது முற்றிலும் பாதுகாப்பு அடிப்படையில் அவர் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார் என இண்டிகோ விமான நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். விமானம் அனைத்து நேரங்களிலும் மாற்று விமான நிலையத்திற்கு திருப்புவதற்கு போதுமான எரிபொருள் வைத்திருந்தது எங்கள் பயணிகளின் பாதுகாப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. விமானத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களினால் ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம் என அந்த பேச்சாளர் கூறினார்.